தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். கொஞ்சம் உற்சாகமாக கையை தட்டுங்க. ரெண்டு வேத வசனத்தை யாராவது கிடுக்குப்பிடி வசனங்கள் எடுத்து தியானித்து முடிக்க போகிறோம். கிடுக்குப்பிடி வசனம் ஏதாவது ரெண்டு. ஏசாயா 54 7, 8, 9. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதில் மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் உனக்கு சொல்லுகிறார். இது நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவா காலத்தில் உள்ள வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். சரியான நேரத்தில் சரியான வேதவசனம். மத்தேயு 24 ஜலப்பிரளயத்தை எடு. சிஸ்டர், அந்த வசனம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு நொடி பொழுதில் நான் உன்னை கைவிட்டேன். தேவன் என்ன பண்ணுவார்? சில வேளை சில நேரங்களில் கைவிட்டுருவார். இப்போ சாத்தான் உள்ளே வந்துடுவான். ஆனாலும் நித்திய கிருபையினால் நான் உனக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நித்திய உடன்படிக்கையாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு நிபந்தனை என்று சொல்லுகிறார், நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது போல வராதுன்னு சொல்லியிருக்கிறார். இதை உடன்படிக்கையாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு என்பது தேவன் திருத்தத்தோடு வந்துவிட்டார். மத்தேயு 24 அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் குடித்து வெறித்து கொண்டிருப்பீர்கள், நோவா காலத்து வெள்ளம் போல ஜலப்பிரளயம் வந்து உங்களை அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. பழையது ஒளிந்து போகும், புதியது கடந்து வரும். 37 முதல் வாசி. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி உள்ள காலத்திலே, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதான் நோவா காலத்து 40 நாள் மழை தமிழ்நாட்டிலே பெய்யுண்டு தீர்க்க தரிசனம் 26 வருஷத்துக்கு முன்னாடியே உரைத்திருக்கிறேன். நடக்கப் போகிறது. உச்சம கையை தட்டுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜனங்களை அழித்து மொத்த ஜனங்களை அழைத்து நோவா குடும்பத்தை 8 பேரை மட்டும் காப்பாற்றி அதிலிருந்து சந்ததியை உருவாக்கினார். சொல்லிட்டு சொன்னார், நான் இன்னும் இதே மாதிரி செய்ய மாட்டேன்னு சொன்னார். இதே மாதிரி ஜலப்பிரளயம் வச்சு உங்களை எல்லாரையும் இன்னும் அழிக்க மாட்டேன். ஒரு நொடி பொழுதில் என் இமைப்பொழுதை மறைத்தேன், நீதியை விளம்ப பண்ணினேன், எல்லாரையும் சாகடித்தேன். ஆனால் இனி நித்திய கிருபையாய் உனக்கு நான்
இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னவர் தான் புதிய ஏற்பாடில் மாட்டி சொன்னார். நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அது மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சில வேளையில் இப்போ இவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். நீங்கள் வசனத்தின்படி நடந்தால் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்துக்கு பிழையாக நீங்கள் போனீங்கன்னா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஒரு ஆசீர்வாதையும் காணலைன்னு. நீங்கள் செஞ்ச பாவத்தையோ நீங்கள் கீழ்ப்படியாமல் போன காரியத்தையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். அப்புறம் ஊழியக்காரன் குற்றவாளி லிஸ்ட்டில் ஆயிடுவான். ஒரு தேவனுடைய வார்த்தை நிறைவேறலைன்னா ஒன்றில் ஊழியக்காரத்தில் குறை, இல்லை என்றால் உங்களிடத்தில் குறை. ரெண்டில் எதங்களும் ஒரு குறை இருந்தால் தான் என்னுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகும். ஆகவே காப்பாற்றுவேன் என்று சொல்வதும் அவர்தான், தோளில் ஏந்தி கொண்டு போவேன்னு சொல்வதும் அவர்தான், இடுப்பில் தூக்கி வச்சு சுமப்பேன்னு சொல்கிறதும் அவர் தான், கீழே போடுறதும் அவர் தான், சவிட்டி மிதிக்கிறதும் அவர் தான். ரெண்டையும் செய்கிறது நம்முடைய ஒரே கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதான் நடக்கும். இங்கே நீங்கள் வெளியே போனால் ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். இந்த கட்டடத்தை வெளியே போனால் ஒரு ஜெனரேட்டரு இருக்கும். அது ஆரம்ப காலத்தில் கீழே தான் இருந்தது. இந்த ரோடில் மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாயின்னு சொன்னார், எங்கிட்ட தான் சொன்னார். அதனால தான் ஜெனரேட்டர் தூக்கி மேலே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாரும் வெளிச்சத்தில் இருட்டில் இருக்கணும், நான் வெளிச்சத்தில் இருக்கணும்ல. முன்கூட்டியே ப்ரிப்பேர்டு. அது எந்த ஊழியக்காரன் கிடையாது. யாருக்குன்னே சொன்னார், ஜலப்பிரளயம் வரும்போது ஜீவொலியில் வரவங்க மட்டும்தான் தப்பித்து போவார்கள். அந்த காலத்தில் சொன்னார். எனக்கு அதெல்லாம் அப்போ ஒரு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ அவர் போகிற போக்கெல்லாம் பார்த்தா அதான் உண்மை. ஒரு கல்யாணம் மண்டபம் கட்டினோம், மாதந்தோறும் 5 கல்யாணம் நடந்தால் நம்ம பொழப்பு நடக்கும்னு பார்த்தா வருஷத்துக்கு 2 கல்யாணம் நடக்கல. ஏண்டருன்னு கேட்டா, உனக்குண்டா கட்டினேன், எனக்குண்டு அல்லவா கட்டினேன். அதான் சூப்பர் காட். ஒரு சம கையை தட்டுங்க. அதான் இருக்கிற ரகசியம். ஆகவே தேவன் ஒரு திட்டம் வச்சுருப்பார். இப்போ கடையால் பஞ்சாயத்து அழிய போகுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா கடையால் பஞ்சாயத்தில் தான் 3 அணைக்கட்டு இருக்குது. சிட்டார் 1, சிட்டார் 2, பெச்சிப்பாறை, கோதையாறு, 4 அணைக்கட்டு. ஒரு அணைக்கட்டு உடைந்தாலே 3 மாவட்டம் காலி. 4 சேர்த்து அழிஞ்சா ஊரே காலி, உலகமே காலி. நான் மட்டும் 5வது மாடியில் அல்லேலியா சொல்லிட்டு இருப்பேன். ஒரு செம்ம கையை தட்டுங்க. அதான் உண்மை. இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கிறான். இதுக்கு மேலேயும் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாரு. கட்டிலெல்லாம் மேலே கிடக்கு. இப்போ மேலே பாருங்கள், மலையெல்லாம் கீழே இருக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கீழே இருக்கும். நான் குடிசையில் கிடந்த எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்காரு பாருங்கள். போமா, அப்படியே பார்த்துட்டு போங்க. மலையெல்லாம் கீழே தான் இருக்குது. இந்த டோரு அதுக்கு இப்போ போயிடாதீங்க, ப்ரேயர் முடிஞ்சவரை போய் பாருங்கள். மலைகளுக்கு மேலே என்னை உயர்த்தி இருக்கார் பாருங்கள் ஆண்டவர். இந்த கட்டிடம் கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சுல, 26 வருஷம் ஆச்சுல, அதான் புதுசாக கட்டியிருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு என்ஜினியர் வர்றாரு. ஏன் சார் இவ்வளோ பணத்தில் பில்லர் கட்டியிருக்கீங்க, இவ்வளோ இந்த டேமுக்கு இந்த பாலத்துக்கு கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கீங்கன்னு. அது 52 பில்லர். நான் மொத்த ஜனங்கள் இங்கே வந்திருந்தா தாங்கணும், அதுக்கு இவ்வளோவா? யார் இன்ஜினியரு? நான் தான் இன்ஜினியர். நம்ப முடியல. அப்படி வாய்ப்பே இல்லை பிரதர். நீங்கள் என்ன சொல்லுங்க, யார் இன்ஜினியர் சொல்லுங்கள். இவ்வளோ பிளானாக கட்டியிருக்கார்ல சார். நான் தான் சார். நம்பவே இல்லை. நீ எக்கடி கட்டும் போனில்லை, அங்கே விட்டாச்சு. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், ஆண்டவர் பேச்சு மட்டும் தான் கேட்பேன். என் பொண்டாட்டி பேச்சே கேட்க மாட்டேன். அதனால் அவளுக்கு எனக்கு எப்போவும் தகராறு தான் இருந்துகிட்ருக்கோம். ஒரு முறை இந்த கீழே ஒரு படிக்கட்டு இருக்குல்ல, உள்ள பாத்ரூமில் ஒரு அந்த கிறிஸ்து இப்படி வேலை செய்கிறான்னு பாருங்க. ஒரு துணியை துவைக்கிறது ஒரு கல் போட்டிருக்கோம். எனக்கு குனிஞ்ச ஒன்றும் துணி நினைக்க முடியாது. இவ்வளோ உயரத்தில் இடுப்பளவு இப்படி சரித்து போடணும். நான் சொன்னேன், ஞானஸ்தான தொட்டி நீ துணி வச்சு துவைச்சா சோப்பு அதெல்லாம் அங்கே உள்ளே வந்துடும். அப்போ அந்த பார்ட்டிஷன் கிடையாது. இவ்வளோ உயரத்தில் கட்டன் பண்ணால் இன்னும் 5 பாக்கெட் சிமெண்ட்டு, அதுக்குள்ளே லோடு எல்லாம் வேணும்.
துணி தைக்கிறது உட்காந்து நீ ஒரு சூளை போட்டு உட்காந்து, என்னால் உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது, நான் நின்று தான் பண்ணுவேன். மேஸ்திரியை கட்ட விடல, யாரையும் உட்காந்துட்டா. அதான் அந்த கிறிஸ்து. நம்ம எதை செய்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுருவான். நல்லா சொல்லி பார்த்தேன். நம்ம என்ன ஒரு வாஷிங் மிஷின் வாங்காமலே இருப்போம்? ஓ வாங்குவியா, போகிற போக்கு பார்த்தவரை வாங்கத்தான் செய்வீங்க. அவன் நம்பிக்கை. வாஷிங் மிஷின் இல்லாத நேரம் பார்த்து நீ இதை பண்ணு, அது உயரம். நின்றுட்டு சோப்பு போடுறதுக்கு கட்டி கொடுக்கலன்னுட்டு பயங்கர தாரார் பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணி தூக்கி குப்பையில் போட்டு அதை கட்டி முடிச்சிட்டான் அந்த கல். அப்போ அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் வாங்கலைன்னா வாங்குவேன்னு நம்பணும், அதில் விசுவாசம். கர்த்தர் நம்மை நடத்துகிறாருன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அவர் செய்வார். இப்போ 1 2 3 வாஷிங் மிஷின் இருக்குது, ஆனால் துணியை துவைச்சிருவா, அயன் பண்ணி மட்டும் தரமாட்டான். அது என்னன்னு நீங்கள் ஒன்று கேட்டுட்டு போங்க. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு நற்செயலுக்கு விரோதமாகவே அந்த கிறிஸ்து ஆப்போசிட்டாக பேசுவான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோன்னா தொடங்க வேண்டான்னு அது சொல்லும், ஆப்போசிட்டாக வரும். அவை கணவன் மனைக்குள்ளே எப்போவுமே சண்டையும் சச்சரையும் வச்சிடலன்னா அந்த கிறிஸ்துக்கு உறக்கம் வராது. உங்களையும் தூங்க விட மாட்டான், மூலையில் குழப்பத்தை வைப்பான், மூலையில் குழப்பத்தை வைப்பான். இப்போ நேற்றுக்கு ஒரு சகோதரி இங்கே வந்தாங்க, நைட்டு வந்து தங்கினாங்க. எங்கே இருக்கா கீர்த்தனா? எங்கே இருக்கா கீர்த்தனா? கீர்த்தனா அவன் எளிமை நில்லு, ஒடிஞ்சு விழக்கூடாது, நிமிர்ந்து நில்லு. உட்காரு. அவள்கிட்ட நேற்று ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், ராத்திரி தான் வந்தான். தேவன் ஏதாவது சமீபத்தில் தரிசனம் என்ன போட்டு தந்தாரான்னு கேட்டேன். அது பாம்பு பார்த்தேன்னாச்சு. அப்போ ஒரு முறை வெளியே போகும்போது போகாதேன்னு ஆண்டவர் சொன்னாராம், போகாதேன்னு ஆண்டு சொன்னாராம். அதை மீறி இவ போனாலாம். போனால் இவளுக்கு கால் கொலுசு சத்தம் கேட்டு பாம்பு எழும்பி ஓடிட்டு, இல்லைனா பாம்பு கடிச்சு செத்துருப்பா, இன்றைக்கி வந்திருக்க மாட்டான். 3ஆவது லிஸ்ட்டில் அவளும் வந்து தப்பி போயிட்டான். உற்சாகமாக இப்போ 2 மரம் நடக்காமல் போயிட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு நீ அந்த திசையில் போகாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அதையும் தாண்டி போனான். நல்ல வேளை கொலுசு சத்தத்தை ஜாஸ்தி பண்ணி ஆண்டவர் அந்த பாம்பை விரட்டி விட்டார் நைட்டு, இல்லைனா பாம்பு கடிச்சு செத்துருப்பான். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்திக்கிற சத்தம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல இனிமையாக இருக்கும். உங்களை உலகத்துக்கு ஏற்றவாறு நடத்துவான். உலகத்துக்கு ஏற்றவாறு நடத்துகிறது அந்தி கிறிஸ்து, பரலோகத்துக்கு ஏற்றவாறு நடக்கிறது இயேசு கிறிஸ்து. அவருக்கு என் பிள்ளைகள் ஒன்று கூட தப்பாமல் என்னிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். அவரிடத்தில் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். ஏன்னா நீங்கள் அறிந்தோ அறியாமல் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, அறியாத ஜெபமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை தான் நீங்கள் தேடுறீங்க, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் இயேசு அல்லாத இன்னொரு தெய்வத்தை அந்தி கிறிஸ்துவை மறைமுகமாக நீங்கள் நேசிக்கிறீங்க. அதான் அவருக்கு பெரிய பிரச்சனை. ஏன் சொன்னார் என் ஜனத்திற்காக வந்தேன் என்று? என் ஜனங்களுக்கு தான் விடுதலை கொடுக்க வந்தேன், நாய்களுக்கு அல்லன்னு சொன்னவர் அவர் தானே. அப்போ அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு செய்வார், என்ன வேணும்னாலும் செய்வார். உச்சமாக கையை தட்டுங்க. ஆனால் சோதனையை சகிக்கணும், வேதனையை தாங்கணும், பலிகளை சுமக்கணும். என் பொண்டாட்டியெல்லாம் ஊழியக்காரியாக வந்த அந்த காலகட்டத்தில், நான் ஊழியக்காரனாக வந்த காலத்தில் எப்படி சொருவேன், பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் 2 கையும் கீழே வச்சுட்டு மேலே வரைக்கும் சொரிஞ்சுட்டே நிற்பான். நான் கேட்பேன், ஆண்டவரே ஊழியக்காரி அல்லவா இப்படி சொரிஞ்சிட்டு இருக்கிறா? வழி இல்லை, போதா குறைக்கு இந்த சாரியை இப்போ எடுத்து வச்சுட்டு இங்கே வயிற்றுக்குள்ளே கை போட்டு இங்கேயும் சொறிவா. ஏன்னா சமாளிக்க முடியாது, பேய் தொல்லைகள். ஏன்னா பாடுகள் இல்லாமல் எதுவுமே இல்லை. என் பின்னால் வருவன் சிலுவை சுமந்து கொண்டு வான்னு சொன்னார். தூக்கம் இல்லை, அவ்வளோ வலிகளையும் அவளும் சுமந்து இருக்கிறாள். ஒரு பாட்டில் என்ன ஜோமன் கொடுப்பேன், அப்படியே உடம்புல போடுவா. அடுத்த செகண்டில் எண்ணெயை காணலைன்னு சொல்லுவா, எண்ணெயை காணலைன்னு சொல்லுவா. நான் தடை பார்ப்பேன், எண்ணெயை காணோம்.
எண்ணெய் குடிச்சிடும் பேய்கள். இயேசுவின் ரத்தத்தை குடிக்கக்கூடிய பேய்கள் எல்லாம் உண்டு. நல்லா புரிஞ்சுருங்க. இயேசுவின் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி உள்ளே அமர்ந்துருக்கும். எத்தனை பாட்டில் எண்ணெய் குடிச்சு தீர்த்துருக்கா உடம்பில் போட்டு. இவளுக்குள்ளே இருந்த பேய்கள்லாம் அது குடிச்சுது. ஏன்னா அந்த காலத்தில் ஊழியக்காரில் நல்லா சோதித்து தான் எடுப்பார். நாங்களாம் நல்லா சோதிக்கப்பட்டோம். பிசாசை தேவனை அனுப்பி அது மூலம் நாங்கள் சோதனைகளை அனுபவித்து வந்தவங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வாகனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் மனசை போட்டு உடைச்சிருவார். எந்த துன்மார்க்கனும் எங்களுக்கு விரோதமாக தான் முதல்ல வருவான். அதெல்லாம் தாண்டி தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொண்டு வராரு. ஆகவே நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பாக சில பாடுகளை நீங்கள் அனுபவித்து தீரவே வேண்டும். அது இல்லாமல் தேவனை ருசி பார்க்க முடியாது. வெளியிலேயே ஒரு சும்மா கையை தட்டுங்க. இப்போ சாத்தானை வச்சும் ஆண்டவர் சோதிப்பார் என்பது அர்த்தம். இன்றைக்கி அந்த மந்திரவாதி இன்னைக்கு இல்லை, செத்துட்டான். போன வாரம் தான் செத்தான். ஆக தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்வார். சாத்தானை அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிப்பார். நீங்கள் அந்த ப்ரேயர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலையே கிடைக்காமல் இருக்கலாம். அவை சளிச்சு தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. சளி குப்பையில் போட்டுறாதீங்க. நான் ஜெபிச்சு தந்தால் அது உங்கள் பார்வைக்கு தான் எண்ணெய், உண்மையிலே அது ரத்தம். பிளட் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. பிளட் ஆஃப் ஜீசஸ். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு மாதிரி நித்திரவளை கடற்கரைக்கு என்ன கூப்பிட்டாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு லேடி, நாங்கள் 2 பேரும் போனோம். அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகிறது தான். போனோம், ஜூம் பண்ணோம். அப்போ இன்னொரு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால், ஏன் இன்னொரு வீட்டுக்கு வர அனுமதி இல்லை, நீ ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு. இல்லை கட்டாயம் வாங்கன்னு. அங்கே போனால் ஒரு வாலிப பிள்ளைய காலை சங்கிலி போட்டு கட்டி போட்டிருக்காங்க. 2 கையும் இயேசு கிறிஸ்துவ கை மாதிரி பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போனோம். தடிமாடி மாதிரி இருந்த அநேக ஆண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சீட்டு கழிச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஓரமே போகல. எங்களை பார்த்ததும் இவங்கெல்லாம் எப்படி ஓடி போகிறாங்களே